இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா idioms and phrases. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரிலேட்டடா தான் எல்லாமே கொஸ்டின்ஸ் நாம இன்னைக்கு எல்லாமே பார்க்க போறோம். idioms and phrases வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிட்டிஷ்கார் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட பிஹேவியர் இதெல்லாம் ப்ராக்டிக்கலா அனுபவப்பட்டானோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பீட்டிங் அரௌண்ட் த புஷ்னு சொல்லுவாங்க. பீட்டிங் அரௌண்ட் த புஷ்னா என்ன அர்த்தம்னா, வேட்டைக்கு போற ஒருத்தன் அவன் கூட இருக்கிற துணைக்கு 2-3 நாள் கூட்டு போவாங்க. அவனா என்ன பண்ண சுத்தி இருக்கிற புல்லு செடிகள் எல்லாம் அடிப்பாங்க. அந்த புல்லு செடியின் மூலியமா இந்த 2-3 குருவிங்கெல்லாம் பறக்கும் பாத்தீங்களா, அந்த குருவி வந்து அந்த வேட்டைக்காரன் தான் சுடுவான். அந்த வேட்டைக்காரன் தான் அந்த குருவியை வந்து ஹண்டிங் பண்ணுவான். ஆனா சுத்தி வரான் பார்த்து அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். புரியுங்களா? அது தகுந்த மாதிரி தான் எல்லாமே idioms and phrases எல்லாம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபெதர் இன் மை கேப். ஃபெதர் இன் மை கேப்னு வச்சுக்கோங்க, கிராஜுவேஷன் டே அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த கேப் அப்படியே தூக்கி போடுவாங்க. அவங்கள பொறுத்தவரை கிராஜுவேஷன் முடியுதுன்னு என்ன அர்த்தம்னா ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். அதான் கிரேட் அச்சீவ்மெண்ட். பேக் சீட் டிரைவர்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா வண்டி ஓட்டுவாரு. டிரைவர்னாவே அதுதான் அர்த்தம். ஆனா பேக் சீட் டிரைவர்னா என்னன்னா, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இந்த நேரத்தில் ஃபுல் ஸ்பீட்ல போ அப்படி போன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத நம்ம அட்வைஸ் கொடுப்பாங்க. தேவையில்லாத அட்வைஸ், அதான் பேக் சீட் டிரைவர். பர்சன் ஹூ கிவ்ஸ் அன்வான்டட் அட்வைஸ் அட் ரேண்டம். ரேண்டம்னா கண்ணாப்னா சொல்றது, ஒரு டார்கெட்டே இருக்காது, அப்படியே எங்க வேணா சொல்லிட்டே இருக்கிறது. அதான் வித்தவுட் எனி ஏம். அபவ் போர்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எப்பவுமே வந்து ஒரு இதுல தான், ஒரு போர்டு மீட்டிங்ல அங்கதான் இது கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அர்த்தம்னா ஹானஸ்ட், கரெக்டா ஓப்பனா இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி சீக்ரெட். எந்த கான்ஃபிடன்ஸான விஷயமா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் அப்படியே வந்து ஓப்பனா இருக்கிறது தான். வென்ட் ஹேவர். ஹேவர் என்னன்னா அர்த்தம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹேவர்னாவே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஹேவர்னாவே அவுட் ஆஃப், அது மீனிங்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பிகேம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சில் டு த ஹார்ட். சில் டு த ஹார்ட்னா அர்த்தம்னா நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுறது. நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தனை வந்து என்ன பண்றது, நம்ம கோவப்படுத்துறது. ஏ போன் டு பிக். ஏ போன் டு பிக்னு என்ன அர்த்தம்னா, ஒரு சண்டையை தூண்டி விடுறது. இவன் பாயிண்ட் எடுத்து கொடுத்து சண்டையை தூண்டி விடுறது. ஏ காஸ் ஆஃப் காரல். ப்ளூ ஐட் பாய்ஸ். ப்ளூ ஐட்னா நிறைய பேர் ஐரோப்பிய கான்டினென்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிறைய பேருக்கு வந்து கண் வந்து அதாவது இரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ப்ளூவா இருக்கும். கொஞ்சம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனா இருப்பாங்க. அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து ஸ்பெஷல் ஃபேவரட் டீம்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேவரபிளான பசங்க, ரொம்ப லக்குன்னு அப்படி சொல்லுவாங்க அவங்கள. டு ஃபைட் டூத் அண்ட் நெயில். டு ஃபைட் டூத் அண்ட் நெயில்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷம் இருக்கும், ஏதோ ஒரு பாசிபிள் வழியில ஜெயிக்கிறதுக்காக போராடுறது. மேக் எவ்ரி பாசிபிள் எஃபர்ட் டு வின். டு கெட் இன் டு த ஹாட் வாட்டர். டு கெட் இன் டு த ஹாட் வாட்டர்னா அர்த்தம்னா சுத்தநிலை யானை இறங்குவாங்களா, அதாவது வந்து ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்றது, ஆர் பி இன் டிஃபிகல்ட்டி. டு ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில். ஹேண்டில் என்ன அர்த்தம்னா, அதாவது நீங்க வண்டி ஓட்டும்போது ஹேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேண்டில் ஓட்டிங்கன்னா அர்த்தம் பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இதுல என்ன சென்ஸ்ன்னு அர்த்தம்னா, ஹேண்டில் இது எது சொல்றாங்கன்னா வந்து நம்ம டெம்பரை சொல்றாங்க, நம்ம கோவத்தை சொல்றாங்க. டு லூஸ் ஒன்ஸ் டெம்பர், அதான் நம்ம கோவத்தை சொல்றாங்க. ஹேண்டில்னா நம்மளோட கோவம். பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ். பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ்னா இது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி தான் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரி தான் சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வருது வந்து லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் வருது. லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ்னா அப்படியே இப்போ 10% ப்ராஃபிட் வருதுன்னா அடுத்தது வந்து 30, அதுக்கு அடுத்தது 60, அது மாதிரி இன்க்ரீஸ் அது மாதிரி டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படின்னா ரேப்பிட்லி. கிரீன் ஹார்ன் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, புதுசா வந்து யாரோ ஒருத்தர் வேலைக்கு வந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குதான் யூஸ் பண்ணுவாங்க. நோவைஸ். எ பர்சன் நியூ டு அன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜாப் ஆர் சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன் இல்லாதவன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், சீனியரை பார்த்து கத்துப்பான். அப்போ அந்த நியூ ஜூனியர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃப்ரெஷர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏ கிரீன் ஹார்ன் சொல்லுவோம். டு டர்ன் டவுன். டு டர்ன் டவுன் எல்லாருக்குமே தெரியும், ரிஜெக்ட். இந்த ஆல்பா அண்ட் ஒமேகா. இந்த ஆல்பா அண்ட் ஒமேகா என்னன்னா, அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஆரம்பிச்சோடனே முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதான் ஆல்பா அண்ட் ஒமேகானா ஆரம்பிச்சோடனே முடிஞ்சிச்சு, பிகினிங் அண்ட் எண்ட். டு பைட் அண்ட் டஸ்ட். டு பைட் அண்ட் டஸ்ட் என்னன்னா ரொம்ப அதிகமான பவர், ஓவர் பவர்னு சொல்லுவாங்க. டு மேக் ஒன் பைல். டு மேக் ஒன் ஸ்பைல் என்ன அர்த்தம்னா சக்சஸ் பத்தி அப்படியே சொல்லிட்டே இருக்குதுதான். டு மேக் ஏ சக்சஸ்ஃபுல் கேரியர். டு த்ரோ ஏ கோல்ட் வாட்டர். டு த்ரோ ஏ கோல்ட் வாட்டர் என்ன அர்த்தம்னா ஒருத்தர் வந்து டிஸ்கரேஜ் பண்றது.
ஒருத்தனை வந்து நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா சொல்றது. டு டிஸ்கரேஜ், டு த்ரோ எ ஸ்பேனர். உங்களுக்கு தெரியும் ஸ்பேனர் ஒருத்தன் முன்னாடி தூக்கி போட்டானா அர்த்தம் அவனை நம்ம வேணும்னே அவனை காயப்படுத்துறான்னு அர்த்தம். வேணும்னே நம்ம அவனை காயப்படுத்துறோம். டெலிபரேட்டினாவே அதான் அர்த்தம், நம்ம அவன் வேணும்னே காயப்படுத்துறோம். டெலிபரேட்டி டிஸ்ட்ராய் டேமேஜ். த்ரூ ஃபயர் அண்ட் வாட்டர். த்ரூ ஃபயர் அண்ட் வாட்டர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டோர் வருது பாத்தீங்களா, டோர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன போனா எல்லா விதமான மவுண்ட்ஸ்லாம் தாங்கிறதுக்காக அந்த உட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களா, சூடா இருக்கிற இடத்துல வைப்பாங்க, அப்புறமா நல்லா கோல்டா இருக்கிற வாட்டர்ல வைப்பாங்க. அது மாதிரி மாத்தி மாத்தி வச்சுனே வருவாங்க. அப்பதான் அந்த ஸ்டாண்டர்டான ஒரு டோர் வந்து உருவாக்க முடியும். அண்டர்கோ எனி ரிஸ்க், எந்த ஒரு இதுலயும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் ஃபேஸ் பண்றதுதான். பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ். பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் என்ன அர்த்தம்னா இரெகுலரா இருக்கிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 4 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டான், சும்மா தூங்கினே இருப்பான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வேலை செய்வான், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னும் வேலை செய்ய மாட்டான். அதான் இரெகுலரா இருப்பான், இன்கன்சிஸ்டன்ட் கூட சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து டெக்னிக்கல் வேர்டு பாத்தீங்கன்னா ஸ்போராடிக். ஸ்போராடிக் கூட ஒரு இதுதான், இரெகுலர் தான். ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் என்ன அர்த்தம்னா அந்த லைன்ஸ்ல என்ன அர்த்தம் அவனா சொல்ல வரான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான், அது புரிஞ்சுக்கிட்டு தான். அண்டர்ஸ்டாண்டிங் த சென்ஸ் ராதர் தேன் ஆக்சுவல் வேர்ட், அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு தான். கிவ் இன். கிவ் இன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஈல்டு. ஈல்டுனா ப்ரொவைட் பண்றது, இல்ல என்ன கொடுக்கறது. த போன் ஆஃப் கன்டென்ஷன். கன்டென்ஷன் என்ன அர்த்தம்னா டிஸ்அக்ரிமெண்ட். நம்ம ஒண்ணு சொல்றோம்னா அவன் வந்து ஆப்போசிட்டா சொல்லுவான், அதான் வந்து டிஸ்அக்ரிமெண்ட். காஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட். த போன் ஆஃப் கன்டென்ஷனாவே காஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட். A white elephant. எலிஃபென்ட் வளர்க்கறதுனால எவ்வளவு காசு செலவாகும் நமக்கு எல்லாருமே தெரியும். அப்போ ஒயிட் எலிஃபென்ட் அர்த்தம்னா தண்டத்துக்கு செலவு. காஸ்ட்லியா ட்ரபிள் பொசிஷன். வைல்டு கூஸ் சேஸ். வைல்டு கூஸ் சேஸ் என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு விதமான சேசிங் தான், ஒரு விதமான தேடுதல் தான், ஆனா ஒரு வேஸ்டானது. ஃபுட்டைல் சேஸ், ரொம்ப வேஸ்டான ஒரு சேஸ், அதுல வந்து எந்த அவுட்புட்டும் நம்மளுக்கு வரவே வராது. டு கட் ஒன் ஷாட். டு கட் ஒன் ஷாட்னா என்ன அர்த்தம்னா இது பேசுறேன் வந்து இன்னொருத்த இன்டரப்ட் பண்றான் பாத்தீங்களா, அதான் டு இன்டரப்ட் ஒன். அன்மே டீப் இயர், அதாவது காது கேட்காதவங்க நம்ம எதாவது கத்தா அவன் கேட்குமா, கேட்காதான்னு அதான் சொல்றாங்க. டு பே நோ அட்டென்ஷன். கிஃப்ட் ஆஃப் த கேப். கேப் என்ன அர்த்தம்னாவே ரொம்ப அதிக நேரம் அவன் பேசினே இருக்க முடியும். அதான் வந்து பொலிட்டிஷியன்காரனா நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நேரம் அவங்களால பேசினே இருக்க முடியும். அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் த கேப்ல என்ன அர்த்தம்னா எபிலிட்டி டு ஸ்பீக். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா டாக்குக்கும் ஸ்பீக்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸ்பீக் என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்லிமெண்ட்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் என்னன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறது, கான்ஸ்டியூஷன் பத்தியோ இல்ல பிலாசபி பத்தியோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறது, எது தேவையோ அதை பத்தி பேசுறது. டாக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாக்குன்னா எதை பத்தி வேணா பேசினே இருக்கிறது தான் டாக். இது தேவையெல்லாம் பேசுறது. அதான் வந்து டீச்சர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, டு நாட் டாக் இந்த கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா, தேவையில்லாத பத்தி பேசுறது. ஹர்குலியன் டாஸ்க். ஹர்குலஸ்னு உங்களுக்கு நல்லா தெரியும், கிரீக் கடவுள்ல ஒருத்தர் வருவார் ஹர்குலியஸ்னு ஒருத்தர். அவரோட டாஸ்க்னு எப்படி இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏ டிஃபிகல்ட் டாஸ்க், ஏ ஃபால் எரண்ட். எரண்ட் என்னன்னா ஒரு பர்பஸ், ஒரு இது. ஏ ஃபால் எரண்ட் என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், 4 பால்ல 30 ரன் அடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 4 பால்ல 4 6 அடிச்சோட எல்லாம் வரும், 24 ரன் தான் வரும். அப்போ ட்ரை பண்ணி கூட நான் வேஸ்ட் தானே அது. அதான் யூஸ்லெஸ் அட்டெம்ப்ட் then that has no chance to success. A storm in a teacup. A storm in a teacup என்ன அர்த்தம்னா காலையில இருந்தே டீ குடிக்க போகும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீ சரியில்லைன்னா அது ஃபுல்லா சண்டை போட்டுனே இருப்பாங்க, நாள் ஃபுல்லா சண்டை போட்டுனே இருப்பாங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நாள் ஃபுல்லா சண்டை போடுவாங்க, அவங்களுக்கு கூட மென்டலா எஃபெக்ட் ஆகும். எக்ஸைட்மெண்ட் ஒரே ட்ரைவல் மேட்டர். ட்ரைவல் மேட்டர்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போடுறது, ஒரு சின்ன விஷயத்துக்கு. ட்ரைவல்னா ஒரு சின்ன விஷயம் தான். இன்ன டைட் கார்னர். இன்ன டைட் கார்னர் என்ன அர்த்தம்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன். let the grass grow under their feet. let the grass under the grow their feet அர்த்தம்னா ஒரு இடத்துல அப்படியே நின்னே இருந்தீங்க வச்சுக்கோங்க, 5 வருஷம் 4 வருஷம் யாராலும் முடியாது. சப்போஸ் நின்னீங்கன்னா உங்க காலுக்கே பாத்தீங்கன்னா செடியை மொழிஞ்சிட்டு இருக்கும்,
அதான் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேலை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அப்படியே நிக்குது. delay their work. face the music. listen the musicனா என்ன, பாட்டு கேட்கறதுன்னு அர்த்தம். face the musicனா என்ன பாத்தீங்கன்னா எவனா திட்டுவான் பாத்தீங்களா நம்மள, அது அப்படியே நம்ம கம்முன்னு கெட்டுனே இருக்கிறது தான். accept the punishment. out of my wits. witsனா என்ன அர்த்தம்னா இன்டெலிஜென்ஸ். ஒரு நம்மளோட திறமை வச்சு எவனோ ஒருத்தர் சொல்றான்னு வச்சு அதை வந்து புரிஞ்சுக்கிறது திறமை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிறது, அதான் வந்து விட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் விட்ஸ்னா என்ன அர்த்தம், நம்ம இன்டெலிஜென்ஸை நம்ம எழுதிட்டோம். அப்பனா அர்த்தம்னா லாஸ் ஆஃப் கண்ட்ரோல், கிரேட்லி கன்ஃபியூஸ்ட், நம்மள எதுவுமே புரியல, அவனா சொல்றான்னு நமக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை நம்மளுக்கு. ஜம்பிங் டவுன் மை த்ரோட். ஜம்பிங் டவுன் மை த்ரோட்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாம விஷயத்துக்கு நம்மள வந்து ஸ்கோல்ட் பண்ணினே இருப்பாங்க பாத்தீங்களா, நம்மள வந்து திட்டினே இருப்பாங்க பாத்தீங்களா, ஸ்கோல்டிங் மீ. அதாவது வந்து சும்மாவே நம்மள வந்து ஸ்கோல்ட் பண்ண வேண்டியது. எக் யூ ஆன். எக்குடி யூ ஆனா இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தினால இது மாதிரி நீ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது அர்ஜ், எது ஒன்று அடிச்சு பண்ணிச்சு இந்த விஷயம் சேவிக்கிறதுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எக்டு யூ ஆன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.